பறவைகள் சரணாலயம். நூற்றுக்கணக்கான நீர்ப்பறவைகளின் தாயகமாக விளங்குகிறது வெள்ளோடு பறவைகள் சரணாலயம். அதிகாலை மூடுபனியில் பறந்து விரிந்து அழகாக காணப்படும் இச்சரணாலயம் சுமார் 77.155 ஹெக்டேர் பரப்பளவை கொண்டுள்ளது. இச்சரணாலயம் ஜவுளி நகரமான ஈரோட்டின் புறநகரில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான பறவைகளின் புகலிடமாக திகழும் இச்சதுப்பு நிலத்திற்கு சுமார் 150 வகையான பறவைகள் வருவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள நீர் பறவைகளின் 10 முக்கியமான இனப்பெருக்க வாழ்விடங்களில் இதுவும் ஒன்றாகும். இச்சதுப்பு நிலத்தில் உள்ளூர் மற்றும் புலம்பெயர்ந்த பறவைகள் இரண்டும் திரளாக வலம் வருதல் கண்கொள்ளா காட்சியாக அமைகிறது. உவர் நீர், பல வகையான மீன்கள் மற்றும் ஏராளமான உணவு ஆதாரங்கள் இவ்விடத்தை பறவைகளுக்கு ஏற்ற சூழ்நிலையாக அளிக்கிறது. பறவைகளின் மத்திய ஆசிய வான்வெளி பாதையில் அமைந்துள்ள இந்த சரணாலயம் புலம்பெயர்ந்த பறவைகள் பயன்படுத்தும் வான்வழியாகும். இது ஆர்டிக் பெருங்கடலுக்கும் இந்திய பெருங்கடலுக்கும் இடையில் ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் பெரும்பகுதியை உள்ளடக்கியது. இடம்பெயர்தல் பறவைகளுக்கு உயிர் வாழ்வதற்கான ஒரு முக்கிய உத்தியாகும். குளிர்காலம் நெருங்கி வருவதால் பறவைகள் இடம்பெயர்கின்றன. அவை குளிர் மற்றும் மிதமான குளிர் மண்டலங்களில் தங்கள் இருப்பிடங்களை விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து வெப்பமான நாடுகளுக்கு செல்கின்றன. காலங்காலமாக பறவைகள் வெப்ப மண்டலத்திற்கான இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகின்றன. இச்செயல் அவற்றின் மரபணுக்களில் பதிவாகியுள்ளது. இவ்வாறாக பயணித்து அவை வெப்ப மண்டலத்தில் ஓய்வெடுத்து கூடு கட்டி உணவு உட்கொண்டு இனப்பெருக்கமும் செய்கின்றன. பெருந்துறை தாலுகாவில் உள்ள வடமுகம் வெள்ளோடு கிராமத்தில் அமைந்துள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் முற்காலத்தில் மனிதனால் மழைநீர் சேகரிப்பிற்காக உருவாக்கப்பட்ட நீர்நிலையாகும். பின்னர் இது தமிழ்நாட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்ட 141 சதுப்பு நிலங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. சதுப்பு நிலத்தின் சூழலியல் பறவைகளின் எண்ணிக்கை, இனப்பெருக்கம் பற்றிய பதிவுகள் மற்றும் இலைப்பாறும் இடங்கள் போன்ற காரணிகளின் அடிப்படையில் நீர்நிலைகள் மதிப்பீடு செய்யப்பட்டு முன்னுரிமை அளிக்கப்படுகின்றன. 2000ஆம் ஆண்டில் இந்திய அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வன அமைச்சகத்தால் இந்த நீர்நிலை பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் அதிகாரப்பூர்வமான பாதுகாக்கப்பட்ட பகுதிகளின் பட்டியலில் பட்டியலிடப்பட்டுள்ள 16 பறவைகள் சரணாலயங்களில் இதுவும் ஒன்றாகும். பின்னர் பறவைகளின் இச்சொர்க்கம் ராம்சர் அந்தஸ்துடன் அங்கீகரிக்கப்பட்டது. இந்தியாவில் இப்போது 75 ராம்சார் குறியிடப்பட்ட தலங்கள் உள்ளன. ஈரானில் உள்ள ராம்சரில் 1971இல் யுனெஸ்கோவின் கீழ் ஒரு சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இது சதுப்பு நிலங்களின் மாநாடு என்று அழைக்கப்படுகிறது. இது ஈரநிலங்களின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாட்டின் முக்கியத்துவத்தை நிலைநிறுத்துகிறது. ராம்சர் தலங்கள் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக பரிந்துரைக்கப்பட்ட சதுப்பு நில தலங்கள். இங்கு நீர்ப்பறவைகளின் வாழ்விடங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்திய அரசு வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் பற்றிய முன்மொழிவினை ராம்சர் அமைப்பிற்கு குறிப்பிட்ட அடிப்படைகள் பேரில் சமர்ப்பித்தது. அவை அரிய தனித்துவமான இயற்கை மற்றும் அரிதான பிரதிநிதித்துவமான சதுப்பு நில வகைகள், அரிய உயிரினங்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் வாழும் உயிரினங்களின் இருப்பு, பல்லுயிர் வளம் நிறைந்த வாழ்விடம் மற்றும் 20,000க்கும் மேற்பட்ட நீர் பறவைகளை ஆதரிக்கும் வாழ்விடம். ராம்சர் அளவுகோல்களை பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்தமையால் வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் 3 ஆகஸ்ட் 2022 அன்று பாதுகாக்கப்பட்ட ராம்சர் தலமாக நியமிக்கப்பட்டது.
இந்நிகழ்வு ஒரு பெருமிதத்திற்குரிய தருணமாகும். சரணாலயத்தின் பசுமையான பகுதி மக்கள் வசிக்கும் பகுதிகளான கருக்கன்காட்டு வலசு, வெள்ளோடு, மேட்டுப்பாளையம், தலைக்காட்டூர், செல்லப்பம்பாளையம், செம்மாண்டபாளையம் மற்றும் தச்சங்கரை வழி ஆகிய பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயம் மக்களின் பிரதானமான தொழிலாய் விளங்குகிறது. பறவைகளின் இருப்பிடமான இந்த சரணாலயத்தின் பாதுகாப்பில் தங்கள் பங்கினை கிராம மக்கள் பெரிதும் உணர்ந்துள்ளனர். இங்கு வாழும் பறவைகள் உள்ளூர் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வழிவகுக்கிறது. நிலத்திற்கு நீர்ப்பாசனம் செய்யும் நீர் பறவைகளின் எச்சங்களால் செழுமைப்படுத்தப்படுகிறது. இது சிறந்த வகையான இயற்கை உரமாகும். வெள்ளோடு, மேட்டுப்பாளையம் மற்றும் செல்லப்பம்பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மேம்பாட்டு குழுக்கள் பொது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இந்த பகுதியில் சுற்றுச்சூழல் செயல்பாடுகளை கண்காணித்து வழிநடத்துகின்றன. வெள்ளோடு குளம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் பறவைகள் பிடிப்பு, ஆக்கிரமிப்பு மற்றும் பிற சட்டவிரோத செயல்கள் முழுமையாக கண்டிக்கப்படுகின்றது. மணல் அல்லது மண்டல் மண் அகற்றுதல் இங்கே அனுமதிக்கப்படுவதில்லை. பறவைகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் மற்றும் அவற்றுக்கான சட்ட பாதுகாப்பு குறித்து மக்களிடையே குறிப்பிடத்தக்க விழிப்புணர்வு பாராட்டத்தக்க வகையில் உள்ளது. பெரியகுளம் ஏரியில் நீர்ப்பாசனத்திற்காக 2 கால்வாய்கள் உள்ளன. பறவைகளுக்கு ஆண்டு முழுவதும் தண்ணீர் இருப்பை உறுதி செய்வதற்காக இவை தடுப்பு கதவுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சரணாலயத்திற்கு அருகில் மீன்பிடித்தல் பெரும்பாலும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி களப்பணியாளர்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கிராமத்தில் மக்கள் சக உயிரினங்களோடு சேர்ந்து வாழ்வதையே நல்ல வாழ்க்கை முறையாக கருதுகின்றனர். வாழ விடு என்பதே இவர்களின் கொள்கை என திகழ்கின்றது. கடந்த பல ஆண்டுகளாக இவர்கள் தீபாவளி போன்ற பண்டிகைகளின் போது பட்டாசு வெடிப்பதை தவிர்த்து வருகின்றனர் என்பது பாராட்டத்தக்க ஒன்றாகும். இந்த சரணாலயம் பறவையியல் வல்லுநர்களுக்கும் கண்காணிப்பாளர்களுக்கும் மிகவும் பிடித்த தலமாக விளங்குகின்றது. தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்று. இங்கே சுற்றுலா வருவோருக்கு தொலைநோக்கிகள் மற்றும் தொப்பிகளும் கிடைக்கின்றன. பறவைகளின் கூக்குரலையும் சிறகுகளின் படபடப்பையும் விரும்புவோருக்கு இச்சரணாலயம் தெற்கின் ஷாங்கிரிலாவாக விளங்குகிறது. இச்சரணாலயம் தமிழ்நாடு வனத்துறையின் கீழ் ஈரோடு வனப்பிரிவு வெள்ளோட்டில் இயற்கைசார் சுற்றுலாவை மேம்படுத்துகிறது. இங்கே ஏரி ஆழப்படுத்தப்பட்டு நீர்வளம் பெருக வகை செய்யப்பட்டுள்ளது. சரணாலயத்தில் கண்காணிப்பு தலங்கள், விளக்க மையம் மற்றும் உணவகமும் உள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த இயற்கை சார்ந்த பொழுதுபோக்கை குறைந்த செலவில் மக்கள் அனுபவிக்கும் இடமாக இச்சரணாலயம் அமைக்கப்பெற்றுள்ளது. இவ்வாறு இயற்கை சார்ந்த சுற்றுலா தலத்தின் வருவாய் அங்குள்ள மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுடன் சரணாலய நிர்வாகத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு வனத்துறை இந்த அற்புதமான பறவைகள் சரணாலயத்தை சிறந்த இயற்கை மகத்துவத்துடன் பராமரித்து வருகிறது. இந்த சரணாலயத்திற்கு வருகை தருவதற்கு உகந்த நேரம் அக்டோபர் முதல் பிப்ரவரி மாதங்கள் ஆகும். அப்போது பல புலம்பெயரும் பறவைகள் வந்து செல்கின்றன. குஞ்சு பொரிக்கும் காலம் வரும்போது வெள்ளோட்டில் பறவைகள் கூட்டம் கூட்டமாக வருகின்றன. பறவைகளுக்கு இச்சரணாலயம் ஒரு உணவு வளம் நிறைந்த பகுதியாக விளங்குகிறது. மீன்கள், மற்ற நீர்வாழ் உயிரினங்களான நத்தைகள் மற்றும் அவற்றின் உணவு சங்கிலியின் ஒரு பகுதியாக இருக்கும் பூச்சிகள் ஆகிய அனைத்தும் இங்கே ஏராளமாக கிடைக்கப்பெறுகின்றன. இப்பகுதியில் அடர்ந்த மரங்கள் மற்றும் அடர்ந்த செடிகள் கூடு கட்டுவதற்கும் இனப்பெருக்கத்திற்கும் சரியான வாழ்விடத்தை வழங்குகிறது. மேலும் அக்டோபரில்
புலம்பெயரும் பறவைகள் இங்கே அடைக்கலம் தேடி வருகின்றன. வடக்கிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் செய்து வெள்ளோட்டின் பசுமை பொருத்திய சரணாலயத்தில் இவை புகுகின்றன. இவை பெரும்பாலும் வடகிழக்கு பருவமழையின் ஆரம்ப காலத்தில் வருகின்றன. இதுவே இப்பறவைகளின் இனப்பெருக்கத்திற்கு உகந்த காலமும் ஆகும். ஒரே சமயத்தில் சுமார் 20,000 பறவைகளை காணும் காட்சி காணற்கரியா காட்சியாக விளங்குகிறது. மேலும் இங்கே அதிகபட்சமாக ஒரே சமயத்தில் சுமார் 33,000 பறவைகளை காண முடிகிறது. இந்த சரணாலயம் அழிந்து வரும் பறவை இனங்களையும் பாதுகாக்கிறது. 3. IUCN இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் சிவப்பு பட்டியலிடப்பட்ட அழிவு அச்சுறுத்தலுக்கு நெருங்கிய இனங்கள் மற்றும் சில பாதிக்கப்படக்கூடிய பறவை இனங்கள் இச்சரணாலயத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை நிலத்தில் மட்டுமே காணப்படக்கூடியவை. அழிவு அச்சுறுத்தலுக்கு நெருங்கிய பறவை இன வகைகளில் பாம்புதாரா, மஞ்சள் மூக்கு நாரை மற்றும் புள்ளி அலகு கூழைக்கடா ஆகியவை அடங்கும். பறவைகள் கூடு கட்டவும் தங்கவும் மற்றும் இனப்பெருக்கம் செய்யவும் இந்த சரணாலயத்தை பயன்படுத்துகின்றன. மரங்களின் முட்கள் மற்றும் கிளைகளை கொண்டு அவற்றின் இனச்சேர்க்கை இடங்களை உருவாக்குகின்றன. இந்த சரணாலயத்தில் பறவைகளின் இனச்சேர்க்கை காலங்கள் ஒரு கண்கவர் காட்சியாக அமைகிறது. இனப்பெருக்க காலங்களில் பெண் பறவைகள் கிளைகள் மற்றும் தரையில் கவனமாக கட்டப்பட்ட கூடுகளில் முட்டைகளை இடுகின்றன. பாவல் போன்ற மரங்களின் விதானங்களும் கூடு கட்டும் இடமாக விளங்குகிறது. கூடுகள் பொதுவாக மரக்கிளைகள் மற்றும் நாணல்களால் ஆனவை. மேலும் அவை ஓலைகள் மற்றும் புல்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். முட்டைகள் குஞ்சு பொரிக்கும் போது இளம் குஞ்சுகள் பெற்றோர்களால் மிகுந்த விழிப்புடன் பராமரிக்கப்படுகின்றன. அவை வெளி உலகத்திற்கு செல்ல தயாராகும் வரை அவற்றிற்கு உணவளித்து கவனிக்கப்படுகின்றன. பறவைகள் தண்ணீரில் மூழ்கி வானத்தில் பறக்கும் காட்சிகளும் மற்றும் கிளைகளில் அமர்ந்து இருக்கும் காட்சிகளும் வெள்ளோட்டில் அற்புதமான காட்சிகளாக விளங்குகின்றன. இவை ஒரு ஓவியமாக தரையிறங்கும் காட்சி காண்போரை மெய்சிலிர்க்கும் வண்ணம் இருக்கின்றது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் பறவைகளை மட்டுமல்லாது பல்வேறு வகையான மலர் மற்றும் விலங்கினங்களையும் கொண்டுள்ளது. பல்லுயிர்களின் புகலிடமான இந்த சரணாலயத்தில் 148 பறவை இனங்கள், 5 வகையான பாலூட்டிகள், 12 வகையான மீன்கள், 7 நீர் மற்றும் நிலங்களில் வாழும் உயிரினங்கள், 11 ஊர்வன, 27 பட்டாம்பூச்சிகள் மற்றும் பிற உயிரினங்கள் மற்றும் 146 தாவர இனங்கள் உள்ளன. இவற்றில் பெரும்பான்மை இந்த உயிர் புவியியல் பகுதியை சார்ந்தவை ஆகும். இவற்றை கருத்தில் கொண்டு வெள்ளோட்டில் அதிகாரிகள் வண்ணத்து பூச்சிகளின் அதிசயங்களை காண பார்வையாளர்களுக்கு ஒரு வண்ணத்து பூச்சி பூங்காவை அமைத்துள்ளனர். திரள்களில் பட்டாம்பூச்சிகளை ஈர்க்க பொருத்தமான மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் மாநில வண்ணத்து பூச்சியான தமிழ் மரவன் பாதுகாப்பில் வெள்ளோடு சரணாலயம் பெரும் பங்கு வகிக்கிறது. பறவைகள் காற்றின் தேவதைகள். அவை பாடுவதும் சண்டையிடுவதும் நடனமாடுவதும் படபடப்பதுமே கவிதைகளாக தோன்றும். பறவைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளிப்பது மட்டுமின்றி அவை பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் மகரந்த சேர்க்கை மற்றும் விதை பரவலிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வெவ்வேறு வாழ்விடங்களின் தன்மை மற்றும் தரத்தை மதிப்பிடுவதற்கு பறவைகள் முக்கியமான குறிகாட்டிகளாகும். அவை காற்று மற்றும் நீர் மாசுபாடு, மனிதனால் உருவாக்கப்பட்ட சேதங்கள், வாழ்விட அழிவு மற்றும் நகரமயமாக்கல் போன்ற சுற்றுச்சூழல் இடையூறுகளை சுட்டி காட்டுகின்றன. அவை நீர்த்தரத்தின் குறிகாட்டிகளாகவும் விளங்குகின்றன. பறவைகள் இல்லாமை சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது.
உலகில் நீர்ப்பறவைகளின் செல்வத்தை பாதுகாப்பதில் வெள்ளோடு சதுப்பு நிலம் மற்றும் பறவைகள் சரணாலயம் மிகப்பெரிய பங்களிப்பது ஒரு போற்றத்தக்க நிலைப்பாடாகும்.